மரம் வளர்ந்திருக்குமா. பிராமணர்கள் தர்ப்பம் வேணும் இல்லையோ, அதுக்கு முக்கியமான சில செடிகளும் மரமும் வளர்ந்திருக்கிறதுனாலே நைமிஷாரண்யம். இல்லை, நிமிஷ பொழுதில் சில அசுரர்களை பகவான் முடித்த இடம், நிமிஷத்தில் முதித்ததுனால நைமிஷாரண்யம்னு சொல்றார்கள். அங்குதான் முதல்ல சரணாகதி அனுஷ்டித்தார் திருமங்கியாழ்வார். ஊனுடை குரம்ப வைத்து என்பு தோன் நாட்டி உரோமம் வேய்ந்து 9 வாசல். இந்த உடம்பிற்கு எப்படிப்பட்டது? ஊனுடை குரம்பை வைத்து, ஊன் சுவர் நாட்டி, நம்முடைய மாம்சம் இருக்கும் இல்லையோ, இந்த மாம்சத்தை தான் வெளியில் பூச்சிருக்கிற சுவரை போலே. நடுவில் தூண் நடனமே, எலும்பைத்தான் தூணாக நட்டுட்டாலாம். மேலே கூரை போடணுமே, இந்த ரோமம் மேலே இருக்கும் இல்லையோ, இதைத்தான் கூரையாக போட்டுட்டாலாம். ஊனுடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி. இப்படி இருக்கக்கூடிய இந்த உடலை விட்டு குரம்பை, தானுடை குரம்பை பிரியும் போது ஆத்மா இதிலேருந்து பிரிய போகிற சொல்லியோ, அப்போ தேனுடை கமல திருவினு கரசே நைமிஷாரண்யத்துழந்தாய் உன் திருவடிகளை சரணமாக பற்றினேன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். அதனால் நைமிஷாரண்யத்தில் சரணாகதி ஆரம்பித்தார். தாயே தந்தை என்னும் தாரமே கடை மக்கள் என்னும் திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். காவளம்பாடியிலே சரணாகதி பண்ணார். திருவெள்ளக்குளத்திலே சரணாகதி பண்ணினார். கீழ தவள விளம்பெறைன்னு 9ஆம் 10 5ஆம் திருமொழி திருக்குறுங்குடியிலே சரணாகதி பண்ணினார். திருநறையூரில் சரணாகதி அனுஷ்டித்தார். தேரெழுந்தூரில் சரணாகதி பண்ணினார். இப்படி பலவிடங்களிலே திருமங்கியாழ்வாருடைய அற்புத சரணாகதி. அப்போ அவர்களெல்லாம் எதை பிரார்த்தித்துக்கிறார்கள்? நம் கைமுதல் ஒன்றுமில்லை, சமர்ப்பிக்க ஏதுமில்லை, உன் திருவடிகளே உபாயம்னு வந்தேன். அப்போ ஆண்டாள் அதெல்லாம் சொல்லணும் இல்லையோ. உடனே எவ்வளோ ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கா. ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் குளித்து 3 அணரையோம்பும் குறிகுளந்தனமதன்னு ஒளித்திட்டேன் என்கணில்லை. இதெல்லாம் இல்லை இல்லேன்னு வா ஸ்பட்டமாக சொல்லச்சே. இந்த மாதிரி ஒரு சொல்லுமே இந்த பாசுரத்தில் இல்லை பாருங்க. கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனமும் சீரியருளாதே இரவா நீதாராய்ப்பறை. சரணம்னு ஒரு வார்த்தை இருக்கா? கர்மஜான பக்தி யோகங்களின் இடத்துல இல்லேன்னு ஒரு வார்த்தை உள்ளதா? ஒரு சப்தம் கூட ஆண்டாள் பாசுரத்தில் இல்லை. ஆனால் இதுக்கு வியாக்கியாத்தாக்கள் பண்ணியிருக்கிற உரையை பார்த்தோம்னால் ஆழ்வார் பாசுரம் ஆளவந்தார்து சாஸ்திரம் எத்தனை பிரமாணங்கள் உண்டோ அது அத்தனையை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது இந்த பாசுரம் என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஏன் இவள் நேர இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாளன்னா, பெண்ணு இடைப்பெண்ணோ இல்லையோ, அவர்கள் எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேச முடியும். இது என்ன ஆளவந்தார் பரம வித்வான் பேசின்னு இருக்காரா, இல்லை நம்மாழ்வார் மகாஜானி பேசி கொண்டு இருக்கிறாரா, இல்லை சாஸ்திரமே பேசுகிறதா? இடக்கை வலக்கை தெரியாத பெண்கள். இவர்களிடத்தில் இருக்கிற ஒரே சொத்து எது? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கிருஷ்ணனை சொத்தாக படைத்தது தான் இவர்களுக்கு ஒரே புண்ணியம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மமான கண்ணன் புண்ணியம் கையில் இருக்கிறார். அதை வச்சுன்னு கேட்கறதுக்கு தான் எங்களுக்கு தெரியுமே தவிர இதில்லே அதில்லேன்னு சரியாக சொல்லி சரணாகதி பண்ண தெரியறதுன்னு வச்சுங்கோ. அப்போ அதில் ஒரு குறை வந்துடும். சரணாகதி எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கியே, அந்த யோக்கியத்தை வச்சுன்னு மோட்சம் கொடுத்துடலாமான்னு எந்த யோக்கியத்தையுமே கிடையாதுன்னு அது மட்டும் இருக்குமா? கர்மயோகமும் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது. ஆனால் சரணாகதியை சரியாக எந்த முறை மாறாமல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுண்டா, அந்த முறை மாறாமல் பண்ணத்தை உபாயமாக வச்சுன்னு நான் கொடுத்துட்டோமா அப்படின்னு பெருமாள் கேட்கலாம். பின் இவர்களெல்லாம் ஏன் எந்த உபாயமும் இல்லைன்னு சொல்கிறார்கள்? எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சேர்ந்துக்க வேண்டிதானே? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இல்லைன்னு சொல்கிறாள்னு பார்ப்போம். பார்க்கணும்னா பகவான் எப்படிப்பட்ட உபாயம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சரணாகத்தின்னு சொன்னாலே சரணமிதி ஆகதி சரணாகதி. சரணம் புகழ் உபாயம் என்று வந்து விடுதல், அதுக்கு சரணாகதின்னு பேர். அதே கீழே சரணாகதிங்கிற சப்தார்த்தம், பிரபத்திங்கிற சப்தார்த்தம், நியாசங்கிற சப்தார்த்தம் இதெல்லாம் கீழே ஒரு நாள் தூமணி மாடத்து நோற்றுச்சு வர்க்கம் பாசுரத்தும் போது விண்ணப்பிச்சிருக்கேன். 20 நாள் ஆயிடுத்தேன்னு கேட்டால் அடி எனக்கு தெரியாது. அதனால் அப்போ எது சொல்லியிருந்தாலும் மேற்கொண்டு 2வது தாண்டி 3வது போனோம்னா 2வது ஞாபகம் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு தான் 3வதுக்கு போகலாம். ஏன்னா 10வது நடத்துகிற வாத்தியார் 2வது நடத்துறதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறது இல்லையோ. அதெல்லாம் 2 நாளைக்கு வாழ்க்கை தெரியும் அப்படின்னு தானே மேலே கணக்கு பாடம் எடுக்கிறார். அதை போல் வச்சுக்க வேண்டியதான். அதனால் கீழே நாம் கேட்டது சரணாகதி ஏதுன்னு தெரியும், பிரபத்தி ஏதுன்னு தெரியும், சரணமிதி ஆகதி நீயே உபாயம்னு வந்து விடுகிறார். உபாயத்தை 2 விதமாக பிரிக்கலாம். முதலில் ஜீவனோபாயம், உஜ்ஜீவன உபாயம். இந்த வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக சாதித்திருக்கிறார். ஞாசவிம்சதியினுடைய 16வது ஸ்லோகம் 17வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னால் உபாயம் உஜ்ஜீவனோபாயம், ஜீவனோபாயம் உஜ்ஜீவனோபாயம். உபாயம்னு சொன்னால் அடைவிக்கும் பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போவது, பலகரணம்னு வைத்துக்கொள்ளலாம்.
அயதே இது உபாய, உப சமீபத்திலே, அயத்தே அழைத்து செல்லுகிறது, ஆகையால் உபாயம். பலத்தின் சமீபத்தில் கூட்டின்னு போகிறது உபாயம். அதில் என்னென்ன விதமாக இருக்கலாம்? ஜீவனோபாயம், உஜ்ஜீவனோபாயம். ஜீவனோபாயம்னா இவ்வுலக வாழ்க்கை ஜீவிக்கணும் இல்லையோ, அதற்கு வேண்டிய உபாயங்கள். உஜ்ஜீவனோபாயம்னா இதை தாண்டி மோட்சத்துக்கு போகணும் இல்லையோ, அதற்கு வேண்டிய உபாயங்கள். அப்போ சிலதெல்லாம் ஜீவனோபாயம், இது நமக்கு நன்னா தெரியும். ஜீவனோபாயம்னா ஓடி ஆடணும், பந்த சம்பாதிக்கணும், அதை போட்டு வச்சுக்கணும், இருக்குன்னு சொல்லுவா, நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவா, படணும், அதுக்கு அழணும், இல்லை மறுபடியும் சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஜீவனோபாயம், தெரிஞ்ச விஷயம். அப்போ உஜ்ஜீவனோபாயம், உஜ்ஜீவனோபாயங்கிறது மோட்சத்துக்கு போகணுமே, அதற்கு ஏது உபாயம்? ஜீவனோபாயத்தை வச்சுட்டே உஜ்ஜீவனோபாயத்தை புரிஞ்சுக்க பார்ப்போம். இப்போ உபாயத்தை வேறு ரெண்டு விதமாக விண்ணப்பிக்கிறேன். இப்போ ஜீவனோபாயம் உஜ்ஜீவனோபாயம்னு பார்த்தோம் இல்லையோ, வேற ரெண்டு. ஜீவனோபாயத்திலேயே ரெண்டு வகை உண்டு. ஒன்றுக்கு சாத்தியோபாயம்னு பேர், மற்றொன்றுக்கு சித்தோபாயம்னு பேர். ஒரு முதலாளி, அவர்கிட்ட ஒரு வேலைக்காரர் ஒரு நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கார். இந்த முதலாளி தான் சம்பளம் கொடுக்கணும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா கொடுக்க வேண்டியது முதலாளி தான். அப்போ இவனுடைய ஜீவனத்துக்கு எது உபாயம்? முதலாளி தான். அந்த முதலாளி இவர் பண்ண வேண்டாம், முதலேருந்தே அவர் இருக்கிறார், அதனால் அவர் சித்தோபாயம். இவன் சாதிக்கலையோ இல்லையோ, தானே முதலாளி அப்பவும் இருக்கார், அவர் ஆசைப்பட்டு கொடுக்க போகிறார், அதனால் அவர் சித்தோபாயம். ஆனால் மற்றொன்று உள்ளது, அந்த சித்தோபாயம் 1ஆம் தேதியானா சம்பளம் கொடுத்துடாது, 30 நாள் வேலை செஞ்சிருந்தா தான் சம்பளம் கொடுக்கும். அப்போ வேலை இருந்தால் தானே ஜீவனத்துக்கு உபாயம். வேலைங்கிறது சாத்தியோபாயம். நான் சாதித்தேனோ இல்லையோ, நான் சிரமப்பட்டு சாதித்திருக்கிறபடியால் சாத்தியோபாயம். அதே முதலாளி தான் கொடுக்கணும். நான் 30 நாள் வேலை செஞ்சுக்கா சம்பளம் கிடைச்சிருமா? கொடுக்கறதுக்கு ஒரு முதலாளி இருந்தால் தானே கிடைப்பார், அதனால் அவர் சித்தோபாயம். அப்போ சித்தோபாயம் முதலாளியாக போச்சு, சாத்தியோபாயம் நான் செய்த முயற்சி வேலையாக போச்சு. இப்படி சித்தோபாயம் சாத்தியோபாயம் சேர்ந்து வேலை செஞ்சத்துக்கு சம்பளம் கிடைச்சி வாழ்க்கையை நடத்துகிறேன். இது ஜீவனோபாயத்தில் வழி. இதே மற்றொரு விதத்தில் பார்ப்போம். ஜீவனோபாயத்தில் இன்னொரு மாதிரி பார்த்துட்டா, இப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா இல்லை, தந்தையும் தாயும் பிள்ளையும் அந்த உறவை எடுத்துப்போம். இப்போ நம்ம பார்த்தது எஜமானன் வேலைக்காரனுடைய உறவு. இப்போ பெற்றோர் குழந்தைன்னு இருக்கிறது. பெற்றோரார் சித்தோபாயம். சித்தோபாயம்னு இந்த குழந்தை வாழை உருவாக்கலையோ இல்லையோ, அவர்களே தானே அன்பு காட்ட போறா, அதனால் அவர்கள் சித்தோபாயம். இந்த குழந்தை வாழை விழுந்து நமஸ்கரித்ததுக்கோ, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கோ, நிறையா போய் மதிப்பெண் வாங்கிட்டு வந்ததுக்கோ, இல்லை வசதியாக வேலை பார்த்ததுக்கோ, நல்லதனமாக இவாழ்கிட்ட பேசினதுக்கோ, இதெல்லாம் மண்ணுமொழி பிள்ளை பண்ணுறதுன்னு வச்சுப்போம். அதெல்லாம் நல்ல பிள்ளையாக வச்சிருந்து சுபுத்திரன் நல்ல புத்திரன், அதனால் இதெல்லாம் அந்த பிள்ளை பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இதெல்லாத்தையும் பண்ணது அப்போ சாத்தியோபாயம் ஆயிடுமா? தகப்பனாரும் தாயாரும் சோறு போடுறா, துணிமணி வாங்கி கொடுக்குறா, பள்ளிக்கூடத்துக்கு போய் பணம் கட்டுறா, அன்பை பொழியறா, எது வேணும்னு சாப்பாடு போடுறா, உடம்பு சரியில்லைன்னா தோளில் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போடுறா, இது இத்தனை அவர் செய்கிறாரே சித்தோபாயமான பெற்றோர். அதை செய்யறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணது தானே காரணம். நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், நான் பிள்ளையாக பிறந்திருக்கேன், அவருக்கு படிச்சிருக்கேன், அவர் ஆசைப்பட்டபடி போய் 100க்கு 100 வாங்கிட்டு வந்தேன், நிறையா போய் பரிசு கோப்பையெல்லாம் வாங்கிட்டேன், அதனால பெற்றவர்கள் எனக்கு கொடுக்குறார்கள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா இவர்கள் எது பண்ணுவதற்காகவும் பெற்றவன் இவனை ரட்சிப்பதில்லை. அப்போது இதில் சாத்தியோபாயமே இல்லை பாருங்க. சாத்தியோபாயமும் அந்த பெற்றோர் தான், சாத்தியோபாயமும் அவனே, சித்தோபாயமும் அவனே. அப்போ சாத்தியோபாயத்தை கேட்டுடுவோம், அது இல்லை, சித்தோபாயம் மட்டும்தான். அப்போ சாத்தியோபாய சித்தியோபாயங்கள் ரெண்டையும் பார்த்தோம் முதலாளி தொழிலாளி உறவிலே. ஆனால் சித்தோபாயமே தான் இருக்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் உண்டான உறவிலே. இன்னும் ஓர் அர்த்தம் தெரிஞ்சுப்போம். அங்கே சாத்தியோபாயத்தை நாம் செஞ்சுட்டே இருந்தோம், சித்தோபாயம் பணம் கொடுத்தது. சித்தோபாயம் முதலாளி நமக்கு 1ஆம் தேதியான சம்பளம் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அங்கே சாத்தியோபாயம் பெற்று கொடுத்தது, சித்தோபாயம் கொடுத்தது. அப்படின்னா பலத்தை கொடுப்பது யார்? ஜீவனத்துக்கு உபாயமான சம்பளத்தை கொடுத்தது யார்? அவர் தான் பலப்பிரதாத்தா, முதலாளி. முதலாளி தானே நமக்கு சம்பளம் கொடுத்தார், அவர் பலப்பிரதாத்தா. அப்போ இவன் வேலை பார்த்தாரோ 30 நாள் உழைப்பது எது? பலகரணம். பலகரணம்னா பலத்தை கிடைப்பதற்கு அதுதானே ஹேதுவாயிற்று, அதனால அது பலகரணம். இப்போ அதே இந்த திருஷ்டாந்தத்தில் வருவோம். தந்தை தாய்க்கும் பிள்ளைக்கு நடுவில் பலப்பிரதாத்தா யாரு? பெற்றோர் தான். அவர்கள் தான் நமக்கு எல்லாமே கொடுத்தது. இங்கே பல கரணம் எது? எது கொடுக்க வச்சுது? இது அவர்கள் எனக்கு சோறு போட்டதுக்கோ, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினத்துக்கோ, அன்பை பொழிஞ்சத்துக்கோ, நான் 4 மணிக்கு வர்றதுக்கு பதில் 4:15 வந்தா உள்ளுக்கும் வாசலுக்கும் போயிட்டு வந்ததுக்கோ, இது எத்தனைக்கும் ஏது காரணம்? பல காரணம். அவர்கள் இந்த அன்பை பொழிகிறார்களே, அதுக்கு எது காரணமாக இருந்ததுனால், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதோ 100க்கு 100 வாங்கிட்டு வந்ததோ இல்லை. ஏனெனில் அவன் 100க்கு 30 வாங்குற பிள்ளையிடத்திலையும் தந்த தாய் இப்படியே தான் நடந்துக்கிறா. ஒன்றுமே வாய் பேசாத பிள்ளையினிடத்திலையும் இப்படியே தான் நடக்கிறா. புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளையினிடத்திலையும் இப்படியே தான் நடக்கிறா. அப்போ இவனிடத்தில் இருக்கிற எதுவுமே பல காரணம் அல்ல.
அது தெரிஞ்சு போச்சா? அப்ப எதுதான் பலகரணம்னு சொன்னால் இவன் பிள்ளைங்கிறது தான் பலகரணம். அவனுக்கு இவனுக்கு ஒரு சம்பந்தம் இருப்பாருங்க, பெத்துட்டானே, அந்த சம்பந்தமே பல காரணம். ஆகையாலே பகவானுக்கு நமக்கும் உண்டான சம்பந்தம் எப்படிப்பட்டதுனால் இந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உண்டான சம்பந்தத்தை போலே. அவர் சித்தோபாயம். அப்ப எங்கிட்ட ஏதானு சாத்தியோபாயம் இருக்கான்னா இல்லை, அவரே சித்தோபாயம் இருந்துட்டபடியால் பலத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான், பல கரணமும் எம்பெருமான் தான். பல கரணம் எது? நமக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தம். ஒழிக்க ஒழியாத 9 வித சம்பந்தங்கள் இருப்பாருங்கோ, அந்த சம்பந்தமடியாக பகவான் கொடுக்கிறாரே தவிர நான் எதையோ செய்ததற்காக அவர் கொடுக்கறதில்லை. இப்ப நான் செய்ததற்காக தகப்பனார் கொடுத்தார்னு சொன்னா என்ன ஆகும்? அவத்தியம், உறவையே கொச்சப்படுத்தினதாயிடாதான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு இருக்கிறது, எத்தனையோ உறவு, தேக சம்பந்தம் இருக்கலாம், மனசு சம்பந்தம் இருக்கலாம், எப்படியோ சம்பந்தம் இருக்கலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே என்னென்ன கொடுத்தார்களோ, என்னென்ன வாங்கி கொண்டார்களோ, இதை கொடுத்ததுக்காக அத்தை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னோம்னால் அப்போ அது கொச்சப்படுத்தினதாயிடும் இல்லையும். அதே போல பகவானுக்கு நமக்கும் பர்திரு பாரியா சம்பந்தம். அவர் பர்த்தாவா இருக்கார், நம்ம பாரியா இருக்கும். அப்ப நாம எதை செஞ்சு அவர்கிட்ட வாங்கிறது? எதை செஞ்சத்துக்காகவும் வாங்கலை, பின்ன எதுக்கு பகவான் கொடுக்கிறார்? நான் பாரியைங்கிற சம்பந்தமே அடியாக கொடுக்கிறார். அதனால சம்பந்தம் பகவானுக்கு நமக்கு உண்டான தொடர்பு, அது ஒழிக்க ஒழியாத தொடர்பு. பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதா. பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், இந்த 9 வித சம்பந்தமும் அவனோட நமக்கு ஒழிக்கவே ஒழியாது, எப்போதும் சேர்ந்திருக்கும். அதனால தான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ வந்து எங்கள் நடுவிலே பிறந்திருக்கிறாய், உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே. இந்த சம்பந்தத்தை விடாம ஆண்டாள் சொல்லிட்டே இருக்காளே, எதுக்குன்னா சம்பந்தம்தான் பல கரணமே தவிர நான் செய்யும் ஏதும் பல கரணம் ஆகாது. அப்போ ஒரு முதலாளியிட்ட தொழிலாளி உழைக்கிறது பல கரணம், அதுதான் பலத்தை கொடுக்க வைக்கிறது. ஆனா பகவான் நமக்கு பலத்தை கொடுக்கிறாருன்னா அது நான் செய்த ஏதும் பலத்தை கொடுக்க தூண்டாமல் சம்பந்தம் பலத்தை தூண்டுகிறது. அப்ப அந்த சம்பந்தம் எங்க சுவாமி இருக்கு? அதை கொஞ்சம் எங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுத்துட்டீங்கன்னா எடுத்து நாங்கள் வச்சு பூட்டிப்போம். அப்போ நிச்சயமாக நமக்கு மோட்சம் கிடச்சிரும் இல்லையோன்னா அது எங்கேயும் இல்லை, எங்கிட்ட தான் இருக்குது. பகவானுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் எங்கே இருக்கும்? அவர்கிட்டையும் நம்மகிட்ட தான் இருக்கும். சரி, அது என்னைக்கு முளைக்கும்னு ஒருத்தர் கேட்டார். என்னைக்கு முளைக்காது, அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படின்னா இத்தனை மோட்சத்துக்கு போயிருக்கணும் இல்லையோ? சம்பந்தமே அடியா ஒருத்தர் மோட்சம் கொடுக்குறாருன்னு விட்டா, சம்பந்தம் நேற்று வரைக்கும் உருவாகலை, இன்னைக்கு சம்பந்தம் உருவாக போகிறது, உருவான உடனே மோட்சம் கிடச்சிரும்னு சொல்லலாமான்னா சம்பந்தம் உருவாலேன்ற நாளே கிடையாது. ஏன்னா அவனுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம் அபிருதக் சித்தம்னு சொல்லுவார்கள். பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் விஸ்வம் முழுக்கவே அபிருதக் சித்த விசேஷனம், விட்டு பிரிய மாட்டாமல் சார்ந்திருக்கக்கூடியவை அபிருதக் சித்த விசேஷனம். அவனுக்கு பிரகாரங்களாக சரீரமாக அபிருதக் சித்த விசேஷனமாக இருக்கும். ராமன் அவரிடத்துல இருக்கிற கருணை என்னைக்கானு பிரிஞ்சு பார்த்துருக்குமா? அப்ப கருணைங்கிறது அபிருதக் சித்த விசேஷம், விட்டு பிரியாமல் ராமனோட சேர்ந்தே இருக்கும். சரண்ய முகுந்தத்துவம், சரணாகத வத்சலத்துவம், ஆசிரித வத்சலத்துவம், சௌசீல்யம், இதெல்லாம் பகவானை விட்டு பிரிய போறது இல்லையே. அதே போல பகவானை விட்டு மற்றொன்று மோட்சப்பிரதத்துவம் பிரியாது, அவனுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தமும் பிரியாது. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ எனி போனாலே. 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்தில் சாதிக்கிறார், பெருமானிடத்திலேருந்து என் பேரில் கருணை பொழிஞ்சது. பாசுரம் எப்படி இருக்கா, அதுக்கு அர்த்தம் எப்படி பண்ணியிருக்கா தெரியுமா? கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி, பொய்யே பேசினேன் கைமையே பேசினேன், ஆனால் கிடைச்சது பலன்னு தெரியுமோ? மெய்யே பெத்தொழிந்தேன். நான் பொய் சொன்னதுக்கு பெருமாள் எனக்கு மெய் பலமாக கொடுத்துட்டாரே. பொய் சொன்னதுக்கு பொய் கிடைக்கணும், மெய் சொன்னதுக்கு மெய் கிடைக்கணும். பொய் சொன்னதுக்கு மெய் கிடைக்கணும்னா அப்போ சொன்னதுக்காக கிடைக்கலன்னு அடுத்தொல்லியும். பொய்யை சொன்னால் பொய் தான் பதிலு கிடைக்கணும், மெய்யை சொன்னால் மெய் தான் பதிலு கிடைக்கணும். நான் சொன்னது பொய், ஆனால் கிடைச்சது மெய்னா அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் இந்த பொய்க்காக அந்த மெய் கிடைக்கலன்னு. அப்போ வேற எதுக்கோ கிடைச்சிருக்கு. பெருமானுக்கு ஆசை, ஆழ்வார் நம் ஆழ்வார் கொடுத்துடணும் என்ன நினைக்கிறான் இல்லையோ, அந்த அபிமானம் உகத்தல் சம்பந்தமே அடியாக பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார். என் தலையில விதி விழுந்துடுத்தே யார் இனிமே தடுக்க போகிறார்கள்? நம்மள வீட்டில் சாதித்தார் ஆழ்வார். ஏதோ விதிங்கிறாரே, இது நாம சொல்ற விதியா? நமக்கு ஏதான வீட்டில் நடந்துன்னு வச்சுக்கோ, விதி சுவாமி என்ன பண்ணுறதுங்கிற மூல்யம் இதான. அந்த விதியை பற்றி இங்கே பேசிட்டு இருக்காளான்னா, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விதின்னு ஒரு சப்தத்துக்கு இடமே இல்லை.
சரி சொல்லித்தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சுன்னு வச்சுங்கோ. விதிங்கிறது ஈஸ்வர சங்கல்பம், கிருபா, அதுதான் விதியை தவிர தனித்து ஏதோன்னு நம்ம தலையில் விழுந்துட போகிறதுங்கெல்லாம் கிடையாது. வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ பெருமானுக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் சமர்ப்பித்தார். அதில் தெரிவிக்கிறார், என்னுடைய தலைவிதியை மாத்திரத்துக்கு யாருக்கான தைரியம் இருந்தால் அவன் வீட்டு வாசலில் நான் போய் நிற்கிறேன். ஏதோ எழுதியிருக்கோ இல்லையோ, தலையில் லிப்பி எழுதியிருக்கோம் இல்லையோ, அந்த லிப்பி யார் மாற்ற போகிறா? பல பேர் ஜோசியக்காரர்கள் மாற்றி விடலாம் என்று நினைக்கலாம். இருக்கிறது என்னன்னு அவள் உண்மையாக சொல்வாளே தவிர மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனால் ஆருக்கு அது உண்டு? உண்டு. ஹயக்ரீவ பெருமானுடைய திருவடிகளுக்குத்தான் உண்டு. ஏனெனில் அவர் திருவடியினுடைய ரஜஸ், அதில் இருக்கக்கூடிய தாமர துகள்களை எடுத்து நம்ம தலையார தீண்டி கொண்டோம் என்னால் அப்போ நம்ம தலையெழுத்தே மாற்றி விடுகிறதுன்னு தெரிவித்தார். அதனால் பெருமான் முன்னாடி நிற்கிறது தான் நமக்கு ஏற்றதே தவிர இப்போ நவகிரகங்கள் ஏதானும் பண்ணுமா, அவள் ஏதானும் பண்ணுமான்னா அப்படிங்க அதையும் இப்போ குற்றம் சொல்கிறதுக்காக வரல. எதுவும் பண்ணாதுங்கிறது மட்டும் உண்மை. எதுவும் பண்ணாதுன்னா படுத்தும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அது வேண்டிய அளவு சிரமப்படுத்துமே தவிர நல்லது ஒன்று அதுங்கிட்டேருந்து நடக்க போகிறது இல்லை. அது வேணும்னு சொன்னால் பகவானிடத்தை தான் போய் நிற்க வேண்டும். அதனாலே பெருமானுடைய திருவடி துகள்கள் அதை நம் தலையார தாங்க வேண்டும்ங்கிறத தான் தேசிகன் தெரிவித்திருக்கிறார். அதனால தான் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நவகிரக கோவில்லாம் இப்போ விஷ்ணு கோவில் எங்கேயும் நவகிரகமே இல்லை. ஏன்னா 10வது கிரகம் அவரே உட்காந்துருக்கார். அதுக்கு மேலே 9 கிரகத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் பூதம், நவகிரகங்கள்லாம் அது மகாபூதம், பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய பூதம். அந்த பூதம் பிடிச்சு கொடுத்துனா நவகிரகம் நம்மளை என்ன பண்ண போகிறது? நவகிரகத்தை சுற்றி சனி பிடிச்சுட்டு இருக்கார் 7.5 நாடு, 7.5 வருஷங்கள் நம்மளை ரொம்ப படுத்துறது சொல்லி. இப்போ முக்கியமாக பல பேருக்கு 7.5 வருஷம் படுத்திட்டுனா 2.5 வருஷம் சுமாராக இருக்கும், அப்புறம் 2 வருஷம் உச்சத்தில் இருக்கும், அப்புறம் 2 வருஷம் மெதுவாக போயிடும். இப்போ தலையிலேருந்து உடம்பு ஆரம்பிக்குமோ கால் வரைக்கும் போய் இறங்கி போயிடும் போல். அதனால் 7.5 ஆண்டுகளுக்குள்ளே படுத்துகிற பாடு இவ்வளவு. அதுக்குள்ளே நாம் சனி பகவானுக்கு போகிறோம், இதை ஏற்றுறோம் அதை ஏற்றுறோம்னு பண்ணுற மொழியது. ஏன் இந்த சிவவிஷ்ணவர்கள் இதெல்லாம் வேண்டாங்கிறா? ஏன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இதை தடுத்திருக்கார்கள்னா, என் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறார், சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. அப்போ ஆர்கிட்ட போய் சொல்லணும், அவருக்கு நெய் விளக்கேற்றி அவரை பிரதட்சணம் பண்ணி அவரை பிரார்த்திக்க மாட்டேன், தெருக்கோடியில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணிவிடுவேன். அதை போல் இப்போ சனி பகவான் நம்மளை படுத்துறாருனா அவரை பிரதட்சணம் பண்ணி அவருக்கு நெய் விளக்கேற்றி என்ன லாபம் சொல்லுங்க? அவருக்கு யார் தலைவனோ அவரிடத்துல போய் புகார் பண்ணாதான் வேலை நடக்க போகிறதே தவிர. அதனால் எங்கோ யார் வாசலிலோ நின்று லாபம் இல்லை. எங்கு நிற்காமல் சர்வேஸ்வரன் சர்வலோக மகேஸ்வரனான எம்பெருமான் அவன் திருவடிகளிலே உறுதி கொண்டு இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக சொல்கிறேன், அப்படியே உறுதியாருங்கோ துக்கமே வாராதுன்னு இங்கே யாரும் சொல்லலை. ஏன்னா பல மதத்தில் பிரச்சாரம் பண்ணச்சே, இங்கே வாங்கோ எல்லாம் போயிட போகிறது பாருங்க, இன்னுமே ஒரு பாபம் உங்களுக்கு கிடையாது, பணமாக கொட்ட போகிறது, கூரையை பிச்சுன்னு கொட்ட போகிறதுன்னு காரை உதிரும், இவ்வளவு தான் நடக்குமே தவிர கூரையை பிச்சுன்னு வேறு எதுவும் ஜாக்கிரதையாக இல்லை, தலையில் காரை பேர்ந்து விழும். அதனால் இதெல்லாம் கொட்டாது. சம்சாரம்னு இருந்தாலே துக்கத்தில் உழன்று தான் தீர வேண்டும். வியாதி படுத்தத்தான் படுத்தும், மனோவியாதி இருக்கத்தான் போகிறது. என்ன ஒன்றும் இதனுடைய தாக்குதலை குறைச்சிக்கிறதுக்கு பூர்வர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் நடக்குமே தவிர சுகமும் துக்கமும் வராதுன்னு கண்ணன் இங்கேயானு சொன்னாரா? சுகதுக்கத்தை சமமாக நீ புரிஞ்சுக்கோ, அது வராமல் இருக்காது. சம்சாரம்னு இருந்தால் சுகதுக்கம் வரத்தான் போகிறது, ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்கத்தான் போகிறது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி நாம் பெருமானை பற்ற போகும்போது அவன் திருவடிகளிலே உறுதி. இவனை தவிர நம்ம தள்ளெழுத்த வேற யாரும் மாற்ற போகிறது கிடையாது. மாற்றுவர் கர்மபலம்னு ஒன்று, கிருபாபலம்னு ஒன்று. நம்ம கர்மத்தின் பலத்தை அனுபவிச்சு தான் தீரணும். குரத்தாழ்வான் சாதிக்கிறார், யத் பிரம்ம முக்கிய புருகூத முகைத்துராபா பிரம்மா ருத்ரன் முதலான ஆறாலும் அடையப்படாத பகவன்னு நாங்கள்லாம் எவ்வளவு நிமிஷத்தில் எத்தனை பாபங்களை சேர்க்கிறோம் தெரியுமோ? அதாவது பிரம்ம அயுதேபி பிரம்மாயுதம், பிரம்மத்தினுடைய 10,000 ஆண்டுகள். யத் பிரம்ம கல்ப நியுத அனுபவேப்யனாஷ்யா தத்கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே. பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தில் கூட பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்க முடியாத கர்மத்தை நான் அரை வினாடியிலே சம்பாதிக்கிறேன். அரை வினாடியில் சம்பாதிச்ச கர்மத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னா பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் வேணும்னு சொன்னால் அப்போ எவ்வளவு பாபங்களை சேர்த்துன்னு இருக்கும். இது கர்மத்தின் பலன். இவ்வளவு பெரிய கர்மத்தின் பலத்தை என்னால் தொலைக்கிறதுக்கு முடியாது. வேறு வழி அப்போ கிருபாபலம். இதை விட ரொம்ப பலிஷ்டமானது பகவானுடைய கிருபையின் பலன். அப்போ இந்த கர்ம பலனை போக்கிக்கணுங்கிறதுக்கு கிருபாபலனத்தில் நிற்கிற முடியும். நிற்கும்போது நான் செய்கிற எதுனாலேயானும் போக்கிக்க போறேன்னா அப்போ சாத்தியம் உண்டான்னு பார்த்தால் இல்லை. சித்தோபாயமான பகவானே, பலத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானே பல காரணமாகவும் இருக்கிறார். அப்போ அவர் எதற்காக இதை கொடுக்கிறார்னால் நம் சம்பந்தம் அடியாக நமக்கும் அவனுக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் நேற்று ஏற்பட்டதா, இன்னைக்கு ஏற்பட்டதா, நாளைக்கு ஏற்பட போகிறதா, அவன் விட்டு எப்பவுமே நான் பிரிஞ்சதில்லை. அதனால் சம்பந்தம் நித்தியம். சம்பந்தம் நித்தியம். சம்பந்தமடியாத பகவான் மோட்சம் கொடுக்கிறார், வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்படின்னா என்ன இருக்கணும்? இத்தனை நாளி நான் மோட்சத்துக்கு போயிருக்கணும். என்ன சம்பந்தமும் நித்தியம்னுட்டோம், சம்பந்தம் இருந்துட்டா மோட்சம் கொடுத்துருவார்னு பார்த்தோம். அப்போ நான் மோட்சத்துக்கு போயிருக்கணும் இல்லையோ?
பின்ன ஏன் சுவாமி இன்னும் போகாது இருக்கிறேன்னா, சம்பந்தம் இருக்கே தவிர சம்பந்த ஞானம் இல்லை. சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் சம்பந்தம் இருக்குங்கிற அறிவு தான் முக்கியம். எதுங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு கங்கா தீர்த்தம்ங்கிறது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடினாலோ குடித்தாலோ பார்த்தாலோ 21 தலைமுறைக்கு புண்ணியம் மோட்சத்துக்கு போடுறோம்னு சொல்கிறோம். அப்போ அந்த கங்கா ஜலத்துக்குள்ளே எத்தனை திமிங்கலமும் மீன்களும் துள்ளி தினப்படி விளையாடிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கில் மீன்கள். அப்போ கங்கா தீர்த்தத்தில் அது தீர்த்தமாண்டே இருக்கே மோட்சம் போடுமா? சம்பந்தம் இருக்கும் இல்லையோ? சம்பந்தம் இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போடணும்னா கங்கா தீர்த்தத்தில் இருக்கிற மொத்த மீன்களும் என்னைக்கோ மோட்சத்துக்கு போயிருக்கணும். ஆனால் போகலை. ஏனெனில் இது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிற சம்பந்த ஞானம் இல்லாதபடியால். அது இருந்தால் தான் மோட்சம் கிடைக்குமே தவிர வெறும் ஸ்ரீபாத தீர்த்தத்தில் நான் குளிச்சிருந்ததுக்காக கிடைச்சிடாது. அது எனக்கு சம்பந்தம், இது ஸ்ரீபாத தீர்த்தம், இதில் தீர்த்தமாடி நான் முக்திங்கிற ஞானம் வேணும் இல்லையோ? அந்த ஞானம் இப்போ நம்மிடத்தில் ஏற்படணும். அது மீனை பற்றின விஷயத்தை சொல்லிட்டோம். சம்பந்தம் புதுசாக ஏற்பட போகிறதில்லை, எப்பவுமே இருக்குது. அந்த சம்பந்த ஞானம் ஏற்பட வேண்டும். அதை யார் நமக்கு ஏற்படுத்துகிறாள்னா ஆச்சாரியன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா இருக்கிற சம்பந்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் ஆச்சாரியன். ஒரு தந்தை மனைவி பூர்ண கர்ப்பிணியாக இருக்கா, பிள்ளை பறணும். ஆனால் தந்தை வியாபாரம் பெரிய செட்டியார், அதனால் அவர் வியாபார நிமித்தம் கப்பல் கட்டிண்டு வெளிநாட்டுக்கு வியாபாரமாக போக போகிறார். நன்னா பார்த்துங்கோன்னு ஊர்க்காரா குடும்பத்தவர்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு 10 நாளில் பிரசவம் ஆகிட போகிறது. ஆனால் அவருக்கு நிர்பந்தம் கிளம்பி போகணும். அதனால் ஊரில் கிளம்பி போயிட்டார். அவர் ஆச்சு வருஷம் 20 போனவர் திரும்பியே வரல. அந்த பட்டணத்துலேருந்து அந்த பட்டணம், அந்த துறைமுகத்துலேருந்து அந்த துறைமுகம் வரிசையாக போகிறார். பெரிய வியாபாரமாக போச்சு. இவன் பிள்ளை பிறந்தானோ இல்லையோ, அவனும் கிடுகிடுன்னு வளர்ந்தான். வியாபாரி பிள்ளை சிறந்த வியாபாரி ஆகிட்டான். அவனு சரக்க கப்பலில் ஏற்றினா ஆங்காங்கு போகிறான், வியாபாரம் பண்ணுறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துன்றதே இல்லை. அவனு இவனை பார்த்துனதில்லை, இவரும் அவனை பார்த்துனதில்லை. 2 பேரும் ஒரு துறைமுகப்பட்டினத்தில் போய் கப்பலை நிறுத்துறா. இந்த இடத்துல எப்பவும் நான் தான் இறக்கிட்டு இருக்கேன், என்ன தான் இந்த இடம்னு தந்தை சண்டை போடுறார். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு நான் வரி கட்டி கப்பம் கட்டி வந்திருக்கேன், இங்கே தான் நான் நிறுத்துவேன்னு பிள்ளை சண்டை போடுறான். 2 பேருக்கு சண்டை முத்தி போச்சு. கத்தியை உருண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிறதுக்கு வரா. அப்போ ஒரு விருத்தன், வயோவிருத்தன், வயசானவர், இந்த குழந்தை பிறக்கரிச்சே பார்த்துட்டு இருந்தவன். இந்த பிள்ளை யாருன்னு தெரியும், தந்தை யாருன்னு தெரியும். 2 பேருக்கு குறுக்க வந்து நின்று என்ன அசட்டுத்தன காரியம் பண்ணுறீள், ஏன் அசட்டுத்தனம், அவரை நான் கொன்னாகணும். இப்போ தந்தை சொல்கிறார், பிள்ளை சொல்கிறார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு யாருக்குன்னு தெரியாத பேசின்னு இருக்கீள். நீ தான் இவனுக்கு பிள்ளை, இவர் தான் உன் தந்தை என்ன இந்த வயசில் வந்து விருத்த பிராமணன் சொன்னார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீர் தாயா தந்தையான்னு பார்த்து கொண்டு கீழே விழுந்தான். பிள்ளை சேவித்தா. தந்தை வந்து ஆலிங்கன்னு முன்னிட்டா. 2 பேருடைய சரக்கும் ஒரு சரக்காக மாறிப்போச்சு. இனிமேல் கப்பல்லையும் வித்தியாசம் இல்லை, சரக்குலையும் வித்தியாசம் இல்லை. இந்த இடத்துல ஒரு சிறு கேள்வி, இன்னைக்கு இந்த தந்தை தந்தையாகவும் பிள்ளை பிள்ளையாகவும் ஆனாளா? இல்லையே. அது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஆனால் ஆனதை பற்றின அறிவில்லாமல் போயிடுச்சு. அதை குறுக்கன் ஒருத்த வந்து இவர் தான் தந்தை, இவன் தான் தனை என்ன அறிவிக்கிறாரோ இல்லையோ, அறியாதன அறிவித்த அத்தான்னு ஆழ்வார் சாதித்தார். நாம் இது நாள் வரைக்கும் எது தெரியாமல் கிடக்கிறோமோ அதை கொண்டு வந்து தான் பகவான் ஆச்சாரிய முகேன நமக்கு அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு நடந்தவுடனே ஞானம் வந்துடுது. சம்பந்த ஞானம் வந்துடுத்துன்னா அது மோட்சத்துக்கு உபாயம். மோட்சோபாயங்கிறது பகவானுடைய கருணை, சித்தோபாயம். அவர் எதை எதிர்பார்க்கிறார்? இப்போ பலகரணத்தை எதிர்பார்க்கிறார். பலகரணம் வேற எதுவும் அல்ல, சம்பந்தமே பலகரணம். பகவானும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் பலகரணம். சம்பந்தமே பலகரணமா? சம்பந்த ஞானம் பலகரணம். அப்ப சம்பந்தம்ங்கிறது ஒரு ஞான வடிவுன்னு மனசுல வாங்கிக்கோங்க. இதை ஒரு பக்கம் வச்சுங்க. அப்போ எது நமக்கு பலத்தை கொடுக்கும்படி தூண்டுறது? பகவானுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம், சம்பந்தம் இருக்குங்கிற அறிவு. இதுதான் பல காரணம். ஆக நமக்கு மோட்சம் பெற்று கொடுத்தது ஏதோ வித அறிவு என்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் வருவோம். சரணாகதின்னா என்னது? துவமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. தேவரீரே அடியேனுக்கு உபாயமாக இருப்பீர் என்று பிரார்த்திக்கிறோமே, அதுதான் சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேகோபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி. நான் சாதிக்க நினைத்த மோட்சத்தை வேற எதுனாலையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் அதீதமான விஸ்வாசத்தோட கூட ததேகோபாயதா நீயே உபாயமாக இரு, மற்றாரும் உபாயமாக மாட்டார்கள், மற்ற ஏதும் உபாயமாகாது, நீயே உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். அப்ப நீயே உபாயமாகருன்னு பிரார்த்திக்கிறோம். இறங்கணுமா, குதிக்கணுமா, விழுந்து சேவிக்கணுமா, என்ன பண்ணணும்னா பிரார்த்தனா மதி சரணாகதி. நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் என்று பிரார்த்திக்கிற நினைவு சரணாகதி.
அறிவு சரணாகதி. பிரபத்தினாலோ சரணாகத்தினாலோ அறிவுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அகிர்புத்தினிய சம்ஹிதா வாக்கியத்தை பார்த்தால் பிரபத்தி சரணாகதி. பிரபத்திங்கிறது மதி சரணாகதி, ஒரு மதி புத்தின்னு சொல்லிது. அப்போ ஒரு பக்கத்தில் சரணாகதி புத்தி, மற்றொரு பக்கத்திலே பகவானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்த ஞானம் புத்தி.